எடுத்த ப்ளீட் அப்படியே நீட்டா இருக்குதல்லோ, இது அப்படியே இருக்குது. இந்த பக்கத்தை நான் சென்டர்ல போடுறேன். சரியா? சென்டர்ல போட்டு படிச்சா என்ன செய்யும்? போட இயலாது. அதனால நான் இதுக்கு அளவா தான் மடிச்சு கொள்வேன். இதுக்கு அளவா அடிக்கிறேன். இந்த அளவுல மடிச்சாதான் கொஞ்சம் அங்க இங்க அட்ஜஸ்ட். சரியா? இப்ப இந்த அளவு ஓகே தானே? இந்த அளவு சாரியை போட்டாச்சு, விரவலம் ஓகே. நாங்க இப்படி வைக்க போறோம். இப்படி வைக்கும் போது இப்ப பெரிய பேக்ல நீங்க கொண்டு போக போறீங்கன்னா, பெரிய சூட்கேஸ்ல நீங்க 10 சாரி எடுக்க போறீங்கன்னா அப்படி நீங்க இதையே மடிச்சு கொள்ளலாம். இப்ப இந்த அளவு தான் மடிக்க போறோம். மடிக்க போறது பாக்ஸ் ஃபோல்டிங். மடிக்க போறது பாருங்க, இப்படியே கொண்டு வந்து இதுல அதே மாதிரி தான் செய்ய போறோம். இதை நான் அதே மாதிரி மடினாலும் மடிச்சு கொள்ளலாம், இல்லாட்டி வெளியே மடிக்கிறனாலும் மடிச்சு கொள்ளலாம். இப்ப என்ன செய்யறோம்? வெளியே போட்டது பாருங்க, அப்படியே பின் அடிச்சுக்கொண்டு அடிக்கிறண்டா அடிச்சு கொள்ளுங்க, இல்லாட்டி அப்படியே வச்சுக்கொண்டு அப்படியே போட்டுட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன செய்யறது? இந்த பிளேட் இப்ப நாங்க இந்த பிளேட்டை குட்டி குட்டியா மடிச்சு இந்த அளவு மடிச்சு இதுக்குள்ள ஒரு பிளேட் இருக்கு பாருங்க, வந்து பாருங்க, இதுக்குள்ள ஒரு இருக்குது. இதுக்குள்ள நாங்க என்ன செய்யோம்? அப்படியே நீட்டா கசக்கியெல்லாம் அனுப்புறீங்க. நாங்க எப்படி எவ்வளவு வடிவா நீட்டா நாங்க அயன் பண்ணினோமோ அதே நாங்க என்ன செய்து பேக் பண்ணிட்டு பேக் போட்டுட்டு அப்படியே பேக் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க தேவைன்னா இல்ல பின், இப்ப நான் நிறைய பின் அடிச்சணும், இல்ல ஒரு பின்னுமே அடிக்கல, அப்படி தேவைன்னா பின் அடிக்கிறேன்னா நீங்க அடிச்சு கொள்ளலாம். அக்கா லோகோ எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கா? சரியா லக்ஸி? ஓகேவா? சரியா? இதுதான் பாக்ஸ் ஃபோல்டிங். ஓகே, அதுக்கப்புறம்